இந்த ஒரு வீடியோவில் இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிடறாங்க. உடனே அவங்க அப்பாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால அவங்க அம்மா வீடு அஸ்தி வீட்டில் இருந்தது அதை எடுத்து கீழே கொட்டலான்னு எடுத்துட்டு போய் கொட்டிடுறா. மறுநாள் அவங்க அப்பாவை அந்த பொண்ணுங்களுக்கு சோறு விட்டுறதுக்கு போறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்க இனிமே எனக்கு சோறுலாம் ஊட்ட தேவையில்ல, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருந்து போயிடுறா. அடுத்த நாள் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது தங்கச்சிக்கோ அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதை அவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுக்கும்போது அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அடுத்து அவளையும் கூப்பிட்டு தான் ட்ரெஸ் இது உனக்காக வாங்குறது அப்படின்னு கொடுக்கும்போது வாங்கி பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு காலில் போட்டு கசக்கினா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரும் சரி வீடு ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்க ஸ்கூல் கிளம்பும்போது அவங்க சித்தி சாப்பாடு ஊட்டுறதுக்கு வராங்க. அப்ப சின்ன பொண்ணு நல்லா வாங்கி சாப்பிடுறா. பெரிய பொண்ணு கூட்டும் போது அவளும் வாங்கிட்டு சாப்பாடு நல்லா வேலை நீ என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே துப்பிடுறா. இதனால அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அவங்க அப்பாவோ அவள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவளை ரொம்பவும் திட்டி அவளை அடிக்கிறதுக்கு போனா. அதுக்கு அவங்க சித்தி அடிக்காதீங்க விடுங்க, சின்ன பொண்ணு இதை தெரியாத பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவளும் அமைதியா விட்டுட்டாங்க. அடுத்த நாள் அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா திட்டினது ஞாபகம் வந்து அவளை பிடிச்சி கார்ல தள்ளி விட்டுறா. அவரும் கீழே விழுந்து இறந்துடுறாரு. உடனே அந்த பொண்ணும் போய் ஏன் எங்க அப்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணையும் தள்ளி விட்டுறா. அடுத்தது அவங்க அப்பா கிட்ட போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அதை சாப்பிட வச்சு அவங்களுக்கு மயக்கமாகி சாவடிச்சிடா. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் பார்ட்டையும் போட்டுறேன்.